வெல்கம் டு அணுவின் உலகம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், கார்டனிங் வீடியோ தான். ஸோ 2023 கார்டனிங் ஃபைனலாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மார்ச் லாஸ்ட் வீக் வந்துருச்சு இல்லையா? ஸோ இனி அடுத்து நமக்கு ஸ்ப்ரிங் வரப்போகுது. அதனால் இப்போயே வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டி தொட்டிலெல்லாம் மண் நிறச்சி விதை போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுதான் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஸ்பெஷல் தொட்டிலாம் ரெடி பண்ணியிருக்கு. நீங்கள் அதுவுமே பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விதை ஒவ்வொரு ட்ரேலையும் நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் சீட்ஸ் வைக்கிறதுக்குனே ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்காங்க. இது தேமு அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க வெங்கடேஷ். ஸோ இது 10 கண்டெய்னர்ஸ் $10 கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டை வைப்போம் இல்லையா, அது மாதிரியே இருக்குது, அந்த அட்டை டப்பா மாதிரியே இருக்குது. ஆனால் நல்ல வசதியாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மண் நிறச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மண் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணுவாங்க. இந்த தடவை ஆர்கானிக் சீடு போடுறதுக்குனே சாயில் வாங்கியிருக்காங்க. அதை தான் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் அடிக்காமல் இருந்துச்சு. இருந்தாலுமே ஜாக்கெட்லாம் போட்டு தான் வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஸோ பாருங்களேன், இப்போ இந்த டப்பாவில் நல்லா நம்ம மண் நிறச்சாச்சு. இப்போ நம்ம லேசாக அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சீடு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்றா நிறச்சிக்கிறாரு. மண்ணை நிறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கேவும். ஸோ இந்த தடவை இந்த கண்டெய்னரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம்னா சில நேரம் ஏதாவது இந்த ஃப்ளைஸ் மாதிரி வந்துடுது. ஸோ இந்த தடவை மூடி அதுக்கு காத்தோட்டமாக போகிற மாதிரி காற்று எல்லா வசதியும் இருக்குது இந்த டப்பாவில். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே யூஎஸில் இருக்கீங்க, அதுவும் நியூ இங்கிலாந்து சைடில் இருக்கீங்கன்னா கார்டனிங் ஒர்க் இந்த மந்த்லேயே ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் உங்களுக்கு மேலே ரெடியாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் செடி வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக செடி முளைச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போயே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபியூ பீப்புளுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். கேட்பாங்க எப்போ உங்கள் கார்டன் காமிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் ரைட் ஃப்ரம் த பிகினிங்கே காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ போட ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த டப்பா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம நிறச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விதை வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய விதை போன வருஷமே வாங்கினது மிச்சம் இருந்தது. ஸோ அதையுமே சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் என்னென்ன விதை இருக்குதுன்னு பாருங்கள். இது சீட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம வாங்கினது பாவக்காய் வாங்கினோம் இல்லையா, அதோட விதை இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவோட விதை, கேரட்டு. ஸோ கேரட்லாம் போன வருஷம் சூப்பராக வந்துச்சு. அதனால் அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம். இங்கே காலிஃப்ளவர் தெரியுதா, நிறைய இங்கே கேபேஜு. அதுக்கப்புறம் இது புடலங்காய் போன தடவை நமக்கு ஒரு புடலங்காய் வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, சமைச்சப்போ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது முட்டைக்கோஸ் அவ்வளோவா எங்களுக்கு அது நல்ல டேஸ்ட்டாக வரல. அது தெரியல, மேபி அந்த சாயிலில் சரியாக வைக்கலையான்னு தெரியல. இது குக்கும்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஜுக்கினி ட்ரை பண்ணோம், அதுவுமே நல்லா வரும். பீட்ரூட்டு, இந்த எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேன். இது கீரை, இங்கே பேபி ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை அதுவுமே நல்லா வரும். கீரையுமே நமக்கு போட்டாலே சூப்பராக வருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னக்கூடியே இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் இது ஓக்ரா, வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் ஒரு மாதிரி இங்கே வித்தியாசமாக இருக்கும், நீட்டமாக அந்த வெண்டைக்காய். அப்புறம் வெங்காயம். அப்புறம் எனக்கு சன்ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எனக்கு வச்சு அது பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வருஷம் சூப்பராக வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வரல. இப்போ பாருங்கள், வெங்கடேஷ் ஓரளவுக்கு ஒரு 6 ட்ரே ரெடி பண்ணிட்டாரு. நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இனி அடுத்து ஒவ்வொரு இதையாக நம்ம உடச்சி விதை வைக்க போகிறாங்க. விதை வச்ச பிறகு நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஸ்டிக்கி கார்டு மாதிரி அதில் நம்ம எழுதி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு அப்ரெண்டிஸ் வேலை தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு பாக்கெட்டாக ஓப்பன் பண்ணி எனக்கு விதையை எடுத்து கொடுமா, அதுக்கப்புறம் அது உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், எது வைக்கலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இவருக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் சேர்ந்து செய்யும்போது சூப்பர் ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி வேறு நல்லா வெயில் அடிச்சிச்சு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இவருக்கு பின்னாடி பாருங்கள், அப்படி அந்த வெயில் தெரியுதா, வெளிச்சமாக இருக்குதுல்ல. ஆனாலுமே நம்ம ஜாக்கெட் போடாமல் இருக்க முடியாது, அதனால் போட்டு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வைக்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ தட் நமக்கு நல்ல இந்த ஸ்பேஸுமே அவங்க அளவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்காங்க.
வெங்கடேஷ். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி கார்டன் வந்து நம்ம பொறுமையாக இன்ட்ரெஸ்டாக பண்ணோம்னா நிச்சயமாக வரும். சம்டைம்ஸ் வராட்டினா கூட டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் புதுசாக ட்ரை பண்ணலாம். நான் இப்போ என்னென்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த முட்டை ஓடெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மேன்யூர் மாதிரி வரும். அப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த இதில் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம், போன வருஷம் ஜுக்கினி இது எல்லாமே நம்ம போட்டு கம்போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம தொட்டிக்குள்ளே வைக்கும் போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விதைச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாங்க. இதுதான் வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம எப்படி சீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட லிங்க் வந்து நான் இவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இனி அடுத்து ஒவ்வொரு பாக்ஸ் வச்சாச்சா. இப்போ வந்து அதுக்கு வந்து நமக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம வந்து அந்த ட்ரேக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ தட் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த கீழே இருக்கிற பாக்ஸ்லேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை தூக்கி மேலே வச்சிடலாம். அப்படியும் பண்ணலாம். நாங்கள் இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு மேலேயே தண்ணி ஊற்றி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு கீழே ஊற்றலை. அதுவுமே ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரேயில் வந்து நம்ம ரெண்டு விதமாகவுமே தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மூடி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே நமக்கு ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் தான் வரும். அழகாக மூடி போட்டு அந்த காற்று போகிறதுக்கு நல்லா அந்த குட்டி குட்டி ஹோல் வழியாக காற்று போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ நல்லா பேக்ட் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இனி என்னோட வேலை என்னன்னா, இது என்ன விதைச்சாரு அப்படின்னு போடணும். அது ஜுக்கினியோட விதை தான் மொதல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து அங்கே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உள்ளே சொருகி வைக்க போகிறேன். அடுத்து வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து நமக்கு போன வருஷம் நம்ம கார்டனில் வந்ததுங்க. ஸோ அதை வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா உள்ள விதை வந்து நல்லா சத்தம் கேட்குது. ஸோ அதை நம்ம இந்த இதுலேருந்தே விதை எடுத்து இந்த வருஷத்துக்கு பீர்க்கங்காய்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பாருங்கள் வெங்கடேஷ் வந்து உடைக்கிறாங்க பாருங்கள். உடைச்சா அதுலேருந்து எத்தனை விதை வந்துச்சு, சூப்பராக நிறைய விதை வந்துச்சு. நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த விதையை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வருஷம் பீர்க்கங்காய்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கார்டன்லேருந்தே எடுத்து காய் எடுத்து அதை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேங்க. நானுமே இப்போ எங்கள் வீட்லேயுமே ரொம்ப கார்டனிங் அப்படி நான் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா வந்து வயக்காட்டில் போய் பண்ணியிருக்காங்க, விவசாயம்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி காய்கறி செடி வளர்த்து அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ இவங்களோட சேர்ந்து தான் எல்லாமே புது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த விதை எங்கேயோ பறந்துருச்சு. அடுத்து வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பீர்க்கங்காய். ஸோ பீர்க்கங்காய்க்கு வந்து இந்த குட்டி தொட்டி இதில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எல்லா நிறைய விதை இருக்கு இல்லையா. ஸோ இருக்கிற எல்லா தொட்டியுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ இது வந்து என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து கொடி மாதிரி வரும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொட்டியில் வைக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி தொட்டிகளில் பீர்க்கங்காய் வைக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கார்டனிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கார்டனிங் நீங்கள்லாம் வந்து இன்னும் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேர் நிறைய மாடி வீட்டு தோட்டம் அப்படிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. எங்களுக்கு வந்து சம்மர் ரொம்ப கம்மி டேஸ் தானங்க இருக்கும். அதனால் வந்து இப்போ இந்த ஸ்ப்ரிங்லேருந்து ஆரம்பித்து அப்போ கரெக்டாக வந்து சம்மர் வர நேரம் நம்ம நல்லா மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். போன வருஷம் வந்து நம்ம அந்த லீஸ்க்கு கார்டன் எடுத்தோம்ல, அங்கேயே வந்து நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிலாம். ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பிளானில் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பீர்க்கங்காய் விதைச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க விதையெல்லாம் இந்த ஜிப்லாக் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வீட்லேயுமே வைக்கலாம். ஏன்னா இது ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்துலேருந்தே வந்தது. ஸோ இப்போ எல்லா விதையுமே நாங்கள் வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கலான்னு நினச்சேன். இது ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், நம்ம பாக்ஸில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாம் வந்து எப்படி எவாப்ரேஷன் உங்களுக்கு தெரியுதா, அந்த தண்ணி வந்து எப்படி எவாப்ரேட் ஆகி நம்ம
நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து விதையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அது ஒரே ஒரு தொட்டியில் மட்டும்தான் பார்த்தேன் வந்துருந்துச்சு, மிச்சம் எதுலேயுமே வரல. பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நல்லா வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே பேர் போட்டிருக்கேன். குக்கும்பர் தான் வர ஆரம்பிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து கேரட் டப்பா. ஸோ ஒன்றுக்கும் அதில் பேர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ தட் அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதோட டப்பான்னு தெரியும் நமக்கு. தண்ணியுமே டெய்லி வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். அந்த பக்கம் வந்து இது வந்து தக்காளி விதை இருக்குல்லங்க, அதை வந்து இந்த தொட்டிகளில் வச்சுருக்கு. ஸோ எல்லா வீட்டில் இருந்த எல்லா தொட்டிகளையும் கொஞ்சம் மண் போட்டு எல்லா விதையும் வச்சுருக்கோம். எது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதோ அதை வந்து நம்ம வெளியில் கார்டனிங்கில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை செடி வாங்கியிருந்தோம் இல்லைங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிர்ந்து போயிருந்துச்சு. பட் அந்த காம்பு இன்னும் பச்சையாக தான் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கல்ல, அது வந்து ரோஸ் செடி வெறும் குச்சி மட்டும் வாங்கிட்டு வந்தேன் காஸ்கோவிலேருந்து ஒரு 2 வீக்ஸ் பேக்கு. நம்ம வீடு இங்கே நல்லா வார்மாக இருக்கிறதுனால சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ரோஸ் செடி. இந்த வருஷம் வந்து நம்ம வெளியில் வைக்க போகிறோம். சாமிக்கு வந்து எவ்ரி டைம் பூ வைக்கிறதுக்கு நமக்கு ரோஸ் கிடைக்கும் இந்த வருஷம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கார்டனிங் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.